ஹாய், டுடே நம்ம மட்டன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. இதுக்கு வந்து மட்டன் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம், தக்காளி 3, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி தழை க்ளீன் பண்ணிக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் கொஞ்சம் காய வச்சு அதில் பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டொமேட்டோவும் ஆனியன் டேஸ்ட்டும் உள்ளே இறங்கட்டும். ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை 1 மினிட் கலக்கினதுக்கப்புறம் அதில் சீரகப்பொடி 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கேற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினோன்னா லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் விசில் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததும் கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டான சூப் ரெடி. நம்ம ஆல்ரெடி